Hello everyone, welcome to Chandru Max. Okay, so CGL previous year questions பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதையே கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா, இது செகண்ட் செட்டோடைய கொஷின்ஸு. ஓகே, ஸோ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கான்செப்ட்குள்ளே போயிடுறேன். A dealer marks an article 40% above the cost price and sells it to a customer, allowing two successive discounts of 20% and 25% on the market price. If he suffers a loss of 140, then the cost price of the article னு கேட்குறாங்க இல்லையா. ஓகே, ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸை 100 எடுத்துக்கிட்டோம்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 140 இல்லையா. ஸோ இதில் ரெண்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 140ல் 20% டிஸ்கவுண்ட்னா எவ்வளவு? 28 ருபீஸு. 10% வந்து 14 ருபீஸு, 20%னா 28 ருபீஸ். ஸோ இதில் 28 கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 112 வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் என்னது? 25%. இந்த 112ல் 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ 25%னா 4ல் 1 பங்கு. அப்போ ரிமைனிங் வந்து 3 பங்கு இருக்கும். ஸோ அதை கண்டுபிடிச்சாலே போதுமா. ஸோ இந்த 4ஐயும் 112ஐயும் நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு வந்து 28 வருது. 28 into 3 வந்து 84 ருபீஸா. 28 into 3 வந்து 84 ருபீஸ். அப்போ 100 ரூபாய்க்கு வாங்கி 84 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரியா, ரெண்டு சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் போக. ஸோ இதனால் அவனுக்கு சஃபர் லாஸ் ஆஃப் 140ன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், 16%. இதுதான் வந்து அந்த 140 இருக்கும். நமக்கு தேவை வந்து 100% எவ்வளோன்னு. ஏன்னா காஸ்ட் ப்ரைஸ் தானே கேட்குறாங்க. ஓகே, ஸோ கட் பண்ணோன்னா 4 டேபிளால் கட் ஆகும். இது 25. ஸோ இந்த 4ஐயும் இதையும் அடித்தோம்னா 35. ஸோ 25 into 35 தான் ஆன்சரு. 5ல் முடிகிற ஒரு நம்பர் ஒன்று தான் இருக்குது. சரி, இதை மல்டிப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. யூனிட் டிஜிட் வந்து எனக்கு 5ல் இருக்கணும். ஸோ 875 தான் இருக்குது. தேவையில்லாமல் இந்த 25 into 35 கண்டுபிடிக்கலாம். பட் அதுக்கு ஒரு 10 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ அது தேவையில்லை, அதை அவாய்ட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். The value of the expression cosecant 85 plus theta minus secant 5 minus theta tan 55 plus theta cot 35 minus theta. ஸோ கொஸ்டினுக்கும் கொடுத்துருக்கிற ஆப்ஷனுக்கும் தீட்டா வேல்யூ வந்து சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறதுனால தீட்டாவோட வேல்யூவை நம்ம 0 டிகிரின்னு எடுத்துக்கலாம். சரியா, தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரின்னு எடுத்துட்டோம்னா கொசிகன் 85 டிகிரி மைனஸ் சீக்கன் 5 டிகிரி மைனஸ் டேர்ன் 55 டிகிரி ப்ளஸ் காட் 35 டிகிரி அப்படின்னு கிடச்சிரும். சரியா, கொசிகன் 85 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா சீக்கன் 5ன்னு எழுதிக்கலாம். மைனஸ் சீக்கன் 5 மைனஸ் டேர்ன் 55 எப்படி எழுதிக்கலாம்? காட் 35ன்னு எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் காட் 35. ஸோ எல்லாம் என்ன ஆகும்? கேன்சல் ஆகிட்டு எனக்கு 0 கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேவா. சீக்கன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிகன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காட் தீட்டா. அதை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு குவாட்ரிலேட்ரல் இருக்குது ஏபிசிடின்னு சொல்லிட்டு, சர்க்கம்ஸ்கிரைப் சர்க்கிள் அப்படின்னா ஒரு சர்க்கிள்கிட்ட சுற்றி தான் அந்த குவாட்ரிலேட்ரல் இருக்கும். சரியா, சர்க்கிளை சுற்றி குவாட்ரிலேட்ரல் இருக்கும். ஸோ ஏபிசிடி குவாட்ரிலேட்ரல் ஏபிசிடி இன்ஸ்கிரைப்டு இன் ஏ சர்க்கிள்னா என்ன அர்த்தம்? சர்க்கிள்குள்ளே குவாட்ரிலேட்ரல் இருக்குன்னு அர்த்தம். சரியா, இன்ஸ்கிரைப்டு. இது வந்து சர்க்கம்ஸ்கிரைப்டு. ஓகேவா, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியணும். ஸோ ஏபி வந்து 8, பிசி வந்து 7, சிடி வந்து 6, தென் த லென்த் ஆஃப் ஏடி, ஏடி வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே எக்ஸ் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 8 ப்ளஸ் 6. அவ்வளோதான். ஸோ எக்ஸோட வேல்யூ இல்லைன்னு பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர். 14 மைனஸ் 7 7 சென்டிமீட்டர். சரியா, குவாட்ரிலேட்ரல் வந்து சர்க்கிளில் சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருந்ததுன்னா அந்த ஆப்போசிட் சைட்ஸை சம் பண்ணோம்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, இது வந்து டேஞ்சன்ட் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி வர்றது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இது எக்ஸ்னா இது எக்ஸு டேஞ்சன்ட்டு, இது ஒய்னா இது ஒய், இது இசட்னா இது இசட்டு, இது சம் டபிள்யூனா டபிள்யூ. சரியா, ஸோ நம்ம இப்போ லென்த்தெல்லாம் ஆட் பண்ணோன்னா ஆப்போசிட் சைடு லென்த்தை ஆட் பண்ணோன்னா பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ப்ளஸ் டபிள்யூன்னு கிடைக்கும் இல்லையா. அதாவது ஏபி ப்ளஸ் டிசி, அதே மாதிரி தான் வந்து பிசி ப்ளஸ் ஏடியும் கிடச்சிருக்கும். அதனால தான் நம்ம ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணுறோம். ஓகே, இந்த எக்ஸ் எதுக்கு ஈக்குவல் போடுறோன்னு தெரியுதுல. ஒரு சர்க்கிள் இருக்குன்னா ஸோ ரெண்டு டேஞ்சன்ட் இருக்குன்னா இது எக்ஸ்னால் இதுவும் எக்ஸாக தான் இருக்கும். அந்த கான்செப்டில் தான் போடுறோம். ஓகே,
ஓகே, நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். Compound interest on a certain sum at 10% per annum for 2 1/3 years is 1201.6 interested compounded yearly. The sum is okay. ஸோ இதில் வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு கேட்குறாங்க. இயர் வந்து 2 1/3 இயர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அது அப்படி தானே. ஸோ நான் சப்போஸ் ஒரு 1000 ரூபா பிரின்சிபல்னு எடுத்துக்கிறேன். சரியா, நானாக அசியூம் பண்ணிக்கிறேன் 1000 ரூபான்னு எடுத்துக்கிறேன். 10% பார்த்தா ஃபஸ்ட் இயரில் 10% எவ்வளோன்னு பார்த்தோம்னா 100 ரூபா. ஃபஸ்ட் இயரில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஒன்லி அந்த இன்ட்ரெஸ்ட்டு அவ்வளோதான். ஃபஸ்ட் இயரில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேம் தான் இல்லையா. ஸோ செகண்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இயரில் அதே 100 ரூபா வரும். திருப்பி இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10% பார்ப்போம், அது ஒரு 10 ரூபா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. சரியா, திருப்பி தேர்ட் இயரில் 10% கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு 100 ரூபா. அதுக்கப்புறம் இந்த 100 ரூபாய்க்கு ஃபஸ்ட்டு 100 ரூபாய்க்கு ஒரு 10, அடுத்து இந்த 100 ரூபாய்க்கு ஒரு 10, இந்த 10 ரூபாய்க்கு ஒரு 1 ரூபா. சரியா, ஆனால் நமக்கு வந்து தேர்ட் இயர் ஃபுல் இயர் கிடையாது இல்லையா, 2 1/3 இயர்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தா ஃபுல் இயருக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு எவ்வளவு, 121 ரூபாங்கிறது 12 மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. நமக்கு தேவை 4 மாதம் தான். ஏன்னா 2 1/3 இயர்ஸ்னால் என்ன அர்த்தம், 1/3 இயர்ஸ்னால் 3ல் 1 பங்கு இயர், மொத்தம் 12 மாதம், அதில் 3ல் 1 பங்குனா 4 மாதம். ஸோ 4 மாதத்துக்கு எவ்வளோன்னு நம்ம பார்த்தாலே போதும். ஓகேவா. ஸோ இந்த 121ங்கிறது ரொம்ப அப்ராக்சிமேட்டாக இருக்கு இல்லையா. ஸோ கேன்சல் ஆகாது. ஸோ இது 3 டைம்ஸ் போகும். 121/3 தான் நமக்கு தேர்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கணும். சரியா, ஆனால் 121 ரொம்ப நெக்லிஜிபிள், அந்த ஒன் ருபீஸுங்கிறது. ஸோ நான் ஒரு அசியூம் பண்ணிக்கிறேன் 120 ருபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது என்னாகும், ஒரு 40 ரூபா ஆகும். சரியா, 40க்கு அப்புறம் 1/3 தானே இருக்குது. ஸோ நான் 40ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்குன்னு பார்த்தா இந்த 100 இந்த 100 ஒரு 110 ப்ளஸ் ஒரு 40 ரூபா. சரியா, 40 ரூபா எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு ஒரு 250 ரூபா வருது. ஓகேவா, 2 1/3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு 250 ரூபா வருது. அப்போ நான் 1000 ரூபாய் எடுத்தோம்னா எனக்கு 250 ரூபா வருது இன்ட்ரெஸ்ட்டு. அப்போது எனக்கு 1 to 1 0 பாயிண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வரணும்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவ்வளோதானே. 1201.6 தானே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கட் பண்ணோன்னா 4 டைம்ஸ் போகும். ஸோ 4 into எனக்கு 1200 வருது இல்லையா. அப்ராக்சிமேட் வேல்யூ என்ன, 4 into 1200 எனக்கு 4800 ரூபா. நான் இங்கே வந்து 215 ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் எடுத்திருக்கேன், அதனால் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது. ஆக்சுவலி பார்த்தா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 121/3 தான் இல்லையா தேர்ட் இயரில். ஸோ கொஞ்சம் நெக்ஸிபிள் அமௌண்ட்டு தான். ஸோ ரொம்ப நியர்பை இருக்க அமௌண்ட்டுன்னு பார்த்தா 4800. ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த தேர்ட் இயர் ஃபுல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டு அதை 4ஆல் டிவைட் பண்ணணும். சரியா, ஏன் அப்படின்னா 3ல் 1 பங்கு தான். ஏன்னா இந்த 121 ரூபாங்கிறது 12 மாதத்துக்கு கண்டுபிடிச்சோம், நமக்கு தேவை 4 மாதத்துக்கு தான். ஏன்னா 2 1/3 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். இன் ட்ரையாங்கிள் ABC AB equal to AC, AB equal to AC, AL is perpendicular to BC at L. In triangle DEF, ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. DF DE equal to DF and DM perpendicular EF at M. If area of triangle ABC and area of triangle DEF வந்து 9:25 கொடுத்துருக்காங்க. இதோட ஏரியா 9 கொடுத்துருக்காங்க, இதோட ஏரியா 25 கொடுத்துருக்காங்க. தென் DM plus AL divided by DM minus AL is equal to. ஸோ ஏரியா ரேஷியோ வந்து எனக்கு வந்து 9:25 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஏரியா ரேஷியோ 9:25னா சைடு ரேஷியோ, இப்போ அதாவது AL/DM இதுவும் சைடு ரேஷியோ தான். இது என்ன வரும்னு பார்த்தா 3:5 அப்படியே ரூட் எடுத்துக்கணும். சரியா, ஏரியா ரேஷியோ வந்து எனக்கு வந்து 9:25 கொடுத்ததுனால சைடு ரேஷியோ வந்து 3:5ன்னு எடுத்துக்கலாம். சரியா, ஓகே. ரெண்டுமே வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், அப்புறம் பெர்பெண்டிகுலர் கொடுத்துருக்காங்க 90 டிகிரி, ஏரியா ரேஷியோ கொடுத்துட்டாங்க. இப்போ சைடு ரேஷியோ 3:5ன்னு எடுத்துக்கோங்க. அப்படின்னா AL வந்து 3னா DM வந்து 5 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ DM + AL தானே, 5 + 3 divided by 5 - 3 is equal to 8/2 equal to 4 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு முக்கியமாக ஏரியா ரேஷியோவை சைடு ரேஷியோவை மாற்றணும்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு
PQRS is a cyclic quadrilateral. ஓகே, cyclic quadrilateralனா சர்க்கிள்குள்ளே quadrilateral இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? PQRS is a cyclic quadrilateral. ஓகே, அதுக்கப்புறம் PQ equal to X, QR equal to 16.8, RS equal to 14, PS is equal to 25.2 and PR bisect QS. முக்கியமான பாயிண்ட் இதுதான். PR bisects QS. பைசெக்ட்னா QSஐ PR வந்து பைசெக்ட் பண்ணுது. சரியா? QSஐ BR வந்து பைசெக்ட் பண்ணுது. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்? ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கொஷின். பைசெக்ட் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாமே, PQRST, இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை டீன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த பிடிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகும்னு பார்த்தா ஒரு மீடியனாக ஆக்ட் ஆகுமா? பிடிங்கிறது வந்து ஒரு மீடியனாக ஆக்ட் ஆகும். சரியா? ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்தாலே எந்த லைன் எந்த பைசெக்ட் ஆகிற லைனை பார்த்துக்கோங்க. எஸ்கியூங்கிற டயகனல் தான் நமக்கு பைசெக்ட் ஆகுது. ஸோ நம்ம எடுக்க வேண்டிய ட்ரையாங்கிள் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் PQRங்கிற ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு PSR உடைய ட்ரையாங்கிள் ஏரியா வைஸ் ஈக்குவலாக இருக்கும். சரியா? எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து சப்போஸ் இதோட ஏரியா ஒரு என்ன போட்டுக்கலாம், ஒரு எம்முன்னு வச்சுக்கோங்களேன். PTQவோட ஏரியா எம்முன்னா PTSோட ஏரியாவும் எம்மு. ஏன் அப்படின்னா பிடி இஸ் அ மீடியன் இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு மீடியன் ஆக்ட் ஆகுதுன்னா இந்த ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். சரியா? இது ஒரு மீடியன் அப்படின்னா ரெண்டு ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கும். அந்த கான்செப்ட் படி பிடி இஸ் த மீடியன் அப்படிங்கும்போது நமக்கு வந்து PTQவோட ஏரியா வந்து PTSக்கு ஈக்குவலாக இருக்கும், எம்எம்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த சைடும் இதை NNன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா TR வந்து மீடியன் இல்லையா? அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PSR பாருங்கள் M+N வரும், PQR பாருங்கள் அதுவும் M+N வரும். ஸோ ரெண்டும் ஏரியா வைஸ் ஈக்குவலு. ஓகே, ரெண்டும் ஏரியா வைஸ் ஈக்குவல்னு நான் கண்டுபிடிச்சேன். ட்ரையாங்கிள் PQR ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் PSR ஏரியா வைஸ் ஈக்குவல். அதுக்கப்புறம் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னது? சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட முக்கியமான ப்ராப்பர்ட்டி லாஸ்ட் வீடியோவில் கூட ஒரு சம் வந்திருக்கும். ஸோ இது டீட்டானா இது வந்து 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி. டீட்டானா 180 மைனஸ் டீட்டா. ஸோ இதுவும் இப்போ வந்து ஸோ ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இருக்குது, PQRS. ஓகே, ஸோ இது வந்து T. இப்போ எனக்கு வந்து இது டீட்டானா இது வந்து 180 மைனஸ் டீட்டா. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் PQRும் PSRும் ஈக்குவல்னு சொல்கிறேன். இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து என்ன பண்ணுவோம், half into PQ into PR into sin 180 மைனஸ் டீட்டா ஏரியா வைஸ் ஈக்குவல் டு half into அந்த சைடு பார்த்தோம்னா PS into SR into sin theta. சரியா? ஸோ sin 180 மைனஸ் டீட்டா இஸ் நத்திங் பட் sin theta தான். அப்புறம் என்ன வந்து half கேன்சல் ஆகும், sin 180 மைனஸ் டீட்டா sin 180 மைனஸ் டீட்டா கேன்சல் ஆகும். ஸோ PQ into PR ஈக்குவல் டு PS into SR அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்துடலாம். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ PQ into PR ஈக்குவல் டு PS into SR. இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ PQவோட வேல்யூ எக்ஸு, PRோட வேல்யூ வந்து 16.8 ஈக்குவல் டு PSோட வேல்யூ வந்து 25.2 இன்ட்டு SRோட வேல்யூ வந்து 14. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இந்த 16.8 இந்த 25.2 என்னென்னு பார்த்தீங்கன்னா 2:3 ரேஷியோவில் இருக்கும். 84 இன்ட்டு 2 பண்ணால் 16.8, 84 இன்ட்டு 3 பண்ணால் 25.2. ஸோ இதை கட் பண்ணும்போது எனக்கு இது வந்து 3, இது வந்து 2. ஸோ 3 இன்ட்டு 14/2ன்னு வரும். ஸோ அடித்தோம்னா 7, 21 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 21 சென்டிமீட்டர். சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலுக்குள்ளே பைசெக்ட் ஒரு டயகனல் இன்னொரு டயகனலில் பைசெக்ட் பண்ணுதுன்னா ஏரியா வைஸ் ரெண்டு ட்ரையாங்கிள், எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம். இந்த ட்ரையாங்கிளும் ஏரியா வைஸ் ஈக்குவலு. ஸோ அதேமாதிரி half AB sin தீட்டா போட்டோம்னா ரெண்டு பக்கமும் டீட்டா அதாவது டீட்டா 180 மைனஸ் டீட்டா வரும். ஸோ
sin 180 minus theta is sin theta தான். அதனால டைரெக்டாக PQ into QR equal to PS into SR நம்ம போட்டுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேல்யூ ஆஃப் ஒரு போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணோமா. ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும், ப்ராக்கெட்டு அப்புறம் ஆஃப் இருக்கிறத பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் இருக்கிறத பண்ணணும்னா இதில் ஃபஸ்ட்டு இதை பண்ணணும். இப்போ 18 டிவைடட் பை 2 into 4 தான். ஆஃப்னா இன்னொருத்தன் 2 into 4, ஆனால் இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 18 டிவைடட் பை 1/2. ஸோ இந்த டிவைடட் பை இன்டூவாக மாற்றணுன்னா இதை மேலே கொண்டு போயிடலாம். 1/2 2ன்னு ஆயிரும், அப்படி தானே. இப்போ 18 into 2 36. ஸோ ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ வந்து 36. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதை நம்ம செக் பண்ணலாம். 2/3 டிவைடட் பை 3/4 இருக்கா. அப்போ இன்ட்டு 4/3ன்னு போட்டுக்கலாம். சரியா, அதுக்கப்புறம் இன்ட்டு 5/8. அண்ட் ஃபஸ்ட்டு டிவைடட் பை தான் பண்ணணும். அதுக்கு வந்து 3/4 4/3ன்னு மாற்றிட்டோம்னா நம்ம இன்ட்டு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 2 4s are 8. இப்போ 5/9 வரும். சரியா, இப்போ செகண்ட் ரூல் வந்து நமக்கு வந்து 5/9. செகண்ட் என்ன ஆகுது, 5/9 இருக்குது. இப்போ லாஸ்ட்டு ப்ராக்கெட்டை பார்க்கலாம். லாஸ்ட்டு ப்ராக்கெட்டு. ஸோ இதில் வந்து 3/4 ஆஃப் 3/4. இப்போ அதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2/3 டிவைடட் பை ஆஃபை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். 9/16 வரும் இல்லையா. 3/4 இன்ட்டு 3/4 9/16. ஸோ இதை டிவைடட் பை மாற்றணும்னா இன்ட்டு 16/9. ஓகே, இன்ட்டு 16/9 பண்ணிட்டோம்னா இப்போ 32/27 வரும் லாஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து 32/27. அப்போ இதுலேயே நம்ம டிவைடட் பை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இந்த டிவைடட் பைனா அப்போ 36 இன்ட்டு 5/9 டிவைடட் பை இன்ட்டு மாற்றிட்டோம்னா 27/32ன்னு மாற்றி எழுதிக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ 9 27 டைம் அடித்தோம்னா 3 டைம்ஸு. ஸோ இது வந்து ஒரு 9, இது வந்து ஒரு 8. இப்போ என்ன வருது, 3 9s are 27. 27 இன்ட்டு 5 ஒரு 135/8. 135/8 என்ன வருது நமக்கு வந்து 16. அதான் வந்து 7/8. செகண்ட் ஆப்ஷன் வந்துருச்சா. 1 8s are 8, கேரி 5 இருக்கும், 55 இருக்கும். 6 8s are 48. ஸோ 16 7/8 செகண்ட் ஆப்ஷன் வந்துருச்சு. போர்ட் மாஸ் ரூல் தான் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு A and B start moving towards each other from places X and Y respectively at the same time. The speed of A is 20% more than that of A. The speed of A is 20% more than that of B. Speed of A, right. இப்போ speed of A speed of B பார்த்தோம்னா இவன் 120 இருந்தோம்னா இவன் 100 இருப்பான், அப்படி தானே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 6:5 ஸ்பீடு ரேஷியோ. ஆஃப்டர் மீட்டிங் ஆன் த வே A and B take 2.5 hours and X hours now to reach Y and Z respectively. ஸோ எக்ஸு ஒய், ஒருத்தன் வந்து இப்படி வரான், ஒருத்தன் வந்து இப்படி வரான். இவனோட ஸ்பீடு SA, இவனோட ஸ்பீடு SB. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் 2.5 hours எடுத்துக்கிறான், இன்னொருத்தன் X hours எடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே, இந்த மாதிரி கிராஸ் பண்ணாலே ஒரு ஃபார்முலா இருக்குது. SA/SB is equal to T2/T1. சரியா, T2/T1 அப்படியே சரி T2/T1. ஓகே, ஸோ இதில் SA வந்து SA/SB வந்து நமக்கு 6/5ன்னு தெரிஞ்சிச்சு. ஈக்குவல் டு T1 தான் X ஹவர்ஸு, T2 வந்து 2.5 ஹவர்ஸு. ஓகேவா, 2.5 ஹவர்ஸ். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணி அந்த ரூட்டை தூக்கலாம். ஸோ 36/25 ஈக்குவல் டு X/2.5. ஓகே. ஸோ இதையும் அடித்தோம்னா எனக்கு 10 டைம்ஸ் போகுமா. ஸோ இதையும் அடித்தா 10 டைம்ஸ் போகும். ஸோ X is equal to 3.6 ஹவர்ஸ் வரும். 3.6 ஹவர்ஸ் ஃப்ராக்ஷன் எழுதுனா 3/5 ஹவர்ஸ். ஓகே, ஒரு ட்ரெயின் இன்னொரு ட்ரெயினை ஒருத்தன் இன்னொருத்தனை கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் டைமிங் கொடுத்துருந்தாங்க அடுத்த பிளேஸை ரீச் பண்ணுறதுக்குன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே, த எக்ஸ்பிரஷன் A + B + A - C the whole cube + A - B + C cube - 8 cube is equal to. ஓகே, ஸோ BCயை 0 எடுத்துடலாம். சரியா, BCயை 0 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், A cube + A cube - 8A cube. இது என்ன வருது, -6A cube. ஸோ இப்போ ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா BC 0,
இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து என்ன வருது, ஏ இன்ட்டு ஏ 6a கியூப் வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து 6a கியூப் வருது. ஸோ அது ஆன்சர் கிடையாது. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா பிசி 0 ஏ பி 0 போட்டோம்னா இங்கே ஏ இருக்குது, இங்கே மைனஸ் ஏ இருக்குது. இப்போ மைனஸ் 6a கியூப் வருது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் போட்டோம்னா பிசி 0னா 3a கியூப் வரும். அதேமாதிரி ஃபோர்த் ஆப்ஷனும் மைனஸ் 3a கியூப் வரும். சரியா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பிசி 0 எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு secant theta minus tan theta by secant theta plus tan theta equal to 3/5. Then the value of cosecant theta plus cot theta divided by cosecant theta minus cot theta கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணோன்னா secant thetaவை 1/cos thetaன்னு எழுதிக்கலாமா, மைனஸ் tan thetaவை sin theta by cos thetaன்னு எழுதிக்கலாம், டிவைடட் பை secant thetaவை 1/cos theta plus sin theta tan theta sin theta cos theta equal to 3/5. ஓகே, இதை நமக்கு சால்வ் பண்ணால் நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடைக்கும், 1 minus sin theta divided by 1 plus sin theta equal to 3/5னு கிடைக்குமா. டினாமினேட்டர் cos theta கேன்சல் ஆயிடும். ஓகே, ஸோ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 5 minus sin theta 5 sin theta equal to 3 plus 3 sin theta. ஸோ 8 sin theta equal to 2ன்னு கிடைக்கும். sin thetaவோட வேல்யூ வந்து 1/4. sin thetaவோட வேல்யூ வந்து 1/4ன்னு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அப்போ கொசிகன் theta வந்து அதோட ரெசிப்ராக்கல். சரியா? ஸோ ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கலாம். இங்கே theta எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin thetaவோட வேல்யூ வந்து 1/4. ஸோ இது 1 இது 4னா இது வந்து √15 இருக்கும். சரியா? 4² minus 1 √15. இப்போ எனக்கு கொசிகன் theta வேணும். கொசிகன் thetaவோட வேல்யூ என்னன்னு பார்த்தா sin thetaவோட ரெசிப்ராக்கல். ஸோ 4 ப்ளஸ் cot thetaவோட வேல்யூ என்னன்னு பார்த்தா cot thetaவோட வேல்யூ இதில் என்னது, √15 டிவைடட் பை 1 தான் cot theta. அப்போ √15. ஸோ 4 ப்ளஸ் √15 டிவைடட் பை 4 மைனஸ் √15 தான் ஆன்சரு. சரியா? 4 ப்ளஸ் √15 டிவைடட் பை 4 மைனஸ் √15. ஸோ இதை காஞ்சிகேட் எடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னா காஞ்சிகேட்டு 4 ப்ளஸ் √15 டிவைடட் பை 4 மைனஸ் √15. ரெண்டு பக்கமும் 4 ப்ளஸ் √15ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4 ப்ளஸ் √15. ஸோ டினாமினேட்டர் என்ன ஆயிரும், a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி a² மைனஸ் b² ஆகி டினாமினேட்டர் 1ஆக தான் இருக்கும். சரியா? மேலே வந்து 4 ப்ளஸ் √15 the whole squareன்னு வரும். 4 ப்ளஸ் √15 the whole square. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a² ப்ளஸ் b² ப்ளஸ் 2ab 8√15ன்னு வரும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 31 ப்ளஸ் 8√15. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 2 sin theta plus 15 cos square theta equal to 7. 0 டிகிரிலேருந்து theta வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஓகே ஓகே ஸோ 30 சப்ஸ்டியூட் பண்ணால் வருமா, வராது. ஸோ இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். 2 sin theta plus 15 into 30 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 into 1/2 plus 15 into cos 30 வந்து எனக்கு வந்து √3/2. √3/2னா 3/4. ஸோ ஃப்ராக்ஷன் வேல்யூவாக இருக்குது இல்லையா, into 2 into 2 4 plus 45 divided by 4. 49/4 7க்கு ஈக்குவலாக வராது. ஓகே, அப்போ வேல்யூ போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ 15 into 1 minus sin square theta equal to 7. Okay, so 2 sin theta plus 15 minus 15 sin square theta equal to 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ மொத்தமாக அந்த சைடு எடுத்து போனோம்னா 15 sin square theta minus 2 sin theta minus 8 equal to 0. ஸோ நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இது ரொம்ப நம்ம மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா இதில் ஏ வந்து 5, பி வந்து -2, சி வந்து -8. ஸோ மைனஸ் பி ப்ளஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் √b². b² என்ன வரும், 4 மைனஸ் 4ac 4 into 15 into -8 டிவைடட் பை 2a. ஸோ 2 into 15. இப்போ என்ன வரும், +2 ப்ளஸ்ஸு 4 ப்ளஸ் 4 8 32 32 into ஒரு 15 என்ன வரும், 32 into 15
ஒரு 360 ஒரு 160, அப்போ 480 வரும். டிவைடட் பை 2 × 15 அப்படியே இருக்கட்டும். ஓகே, நமக்கு வந்து ஆன்சர் வந்து ப்ளஸ்லேயே எடுத்துப்போம். ஸோ +2 +4 √484 நமக்கு என்ன வரும்? ஸோ 30. √484 வந்து 22. அப்போ ஆன்சர் வந்து எனக்கு 24/30 வருது, = 4/5. ஸோ எனக்கு இதில் என்ன கிடைக்குது அப்படின்னா சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து எனக்கு 4/5ன்னு கிடைக்குது. சரியா, அது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் சைன் தீட்டாவோட வேல்யூ வந்து 4/5னா அப்போ இன்னொரு வேல்யூ வந்து 3. அவ்வளோதான், இப்போ எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாகவே கொஷினில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். கொஷினில் சப்ஸ்டிட் பண்ணால் tan தீட்டாவோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், 4/3. tan தீட்டாவோட வேல்யூ 4/3 ப்ளஸ் காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 3/5 ப்ளஸ் சீக்கன் தீட்டாவோட வேல்யூ காஸ்டோடைய ரெசிப்ரோக்கல் 5/3. ஸோ என்ன வரும்? டினாமினேட்டரில் வந்து 15 எடுத்துக்கலாம் எல்சிஎம்மு. ஸோ 3 × 5 20 ப்ளஸ் 5 × 3 3 × 9 ப்ளஸ் 3 × 5 5 × 5 25. ஸோ என்ன ஆகும்? ஒரு 45 55 54/15. ஸோ 54/15 3ஆல் கட் ஆகுமா? 3ஆல் கட் ஆச்சுன்னா 18/5. ஸோ 3/5. ஓகே, கொஞ்சம் கால்குலேட்டிவ் சம் தான், பட் வேறு ஆப்ஷனே கிடையாது. சரியா, இந்த ட்ரிப்ளெட் 3 4 5 தான் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா தீட்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் வரலை. ஓகே, நெக்ஸ்ட்டு, if x is the mean proportional between 12.8 and 64.2. ஸோ மீன் ப்ரொபோர்ஷன்னா என்னது? மீன் ப்ரொபோர்ஷன்னா எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இதோட வேல்யூ என்ன? √12.8 × 64.8. இதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். அண்ட் ஒய் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் டு 38.4 அண்ட் 57.6. இப்போ ஒய் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு b²/a பார்க்கணும் இல்லையா? 57.6 × 57.6 டிவைடட் பை 38.4. அது மீன் ப்ரொபோர்ஷன்னா இப்போ a/x = x/b. சரியா, x² = abன்னு வரும், x = √ab. இதுதான் மீன் ப்ரொபோர்ஷன். ஓகே, தேர்ட் ப்ரொபோர்ஷன்னா a/b = b/c. ஸோ c = b²/a. இதில் c தான் வந்து தேர்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ இந்த இதை ரெண்டுத்தையும் நான் எழுதியிருக்கேன். எனக்கு தேவை என்னது? 2x/y தேவை. சரியா, 2x/y. ஓகே, 2x/y. ஓகே, ஸோ அதோடைய ரேஷியோ வேணும். அப்போனா இங்கேருந்து ரூட்டில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். 2 × √12.8 × 64.8 = y. 57.6 × 57.6 டிவைடட் பை 38.4. ஆக்சுவலி இந்த 38.4ம் 57.6ம் ஒரு இதில் கட் ஆகணும். என்னன்னு பார்த்தோம்னா 192ங்கிற டேபிள். 192ங்கிற 1 வந்து 192. 192 × 2 வந்து எனக்கு 384. 192 × 3 வந்து 576. 190 × 3 வந்து 570 இல்லையா? ஸோ இது ரெண்டும் அடித்தோம்னா நமக்கு என்ன ஆகும்? 3:2 ரேஷியோவில் கிடைக்கும் இல்லையா? 3:2 ரேஷியோ. ஸோ இதை ஃபர்தராக அடித்தோம்னா 2 டேபிளில் 2 8 8 288. ஓகே, ஓகேவா? இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணோம்னா என்னாவும் இந்த ரூட்டை தூக்குறதுக்கு. ஸோ 4 × 12.8 × 64.8 = 3 × 28.8. இதையும் ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா? ஏன்னா 2x/y தான் வேணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இந்த பாயிண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ என்னதாவது கேன்சல் ஆகுதா? 10 18 3 டேபிளில் கட் ஆகும். 2 1.6. ஓகே, நெக்ஸ்ட்டு திருப்பி இந்த 3 இதையும் அடித்தோம்னா 7.2. ஸோ 7.2 × 4 போட்டால் 28.8.
இதையும் அடித்தோம்னா 4 டைம்ஸ் போகும். 4ம் 4ம் கேன்சலு. 128 12.8 is to 28.8. ஏதோ சின்ன கால்குலேஷன் தப்பு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். வெயிட் 2x is to y. எக்ஸோட வேல்யூ இது. சாரி இந்த ரேஷியோக்கு ஸ்கொயர் எடுத்தது தப்பு. இது கரெக்டு. வெயிட் a minute. y is equal to 57.6 into 57.6 divided by 38.4. ஓகே, ஸோ இதையே வந்து 128.8 இது ரூட் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து 128/10 போட்டுக்கிடுவோம். இன்ட்டு வந்து 648/10. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கலாம். 648 பாதியால் அடித்தோம்னா என்ன வருது? 324 இல்லையா? 324 இன்ட்டு 2 வரும். 2 இன்ட்டு 128 256 வரும். ஸோ டிவைடட் பை 100. ஸோ 324ங்கிறது 18 இன்ட்டு 256ங்கிறது 16 டிவைடட் பை 10. ஓகேவா? ஸோ எக்ஸோட வேல்யூ இது தான். அப்போ 2 இன்ட்டு 18 இன்ட்டு 16/10 ஈக்குவல் டு 57.6 இன்ட்டு 57.6 ஈக்குவல் டு இல்லை இஸ்2 சாரி ரேஷியோ தான் வேணும். இஸ்2 38.4 ஈக்குவல் டு கிடையாது. 2x is to y. ஸ்டார்டிங்லேயே நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம அப்படியே 3:2ன்னு பார்த்தோம். 3:2. ஓகே ஸோ 2 8s are 36. 36 into 16 என்னென்னு பார்க்கலாம். 6 6 are 36, 3 6 are 18, 21, 1 6 is 6, 1 3 is 3. ஸோ 576 பாயிண்ட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்து 57.6 இருக்குது. இஸ் டு 57.6 இன்ட்டு 3/2 இருக்குது. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டுனா மொத்தத்தில் 2:3 வந்துடும். ஆப்ஷன் 1 தான். ஸோ சின்னதாக கால்குலேஷனில் தப்பு பண்ணியிருக்கேன். இந்த ரூட்டை வந்து அப்போவே நம்ம எடுத்துக்கலாம். 12.8 into 64.8 வெளியில் எடுத்தோம்னா நமக்கு 18 into 16/10 வந்துடும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு. A race track is in the shape of a ring whose inner and outer circumferences are 440 and 506 meter. ஸோ 2 சர்க்குலர் ட்ராக் இருக்குது நமக்கு. அதில் வந்து உள்ளே இருக்கிறதோடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 240. ஸோ இது வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம், இது வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். ஸோ 2πr வந்து 440ன்னு கொடுத்துருக்காங்க. 2π கேபிட்டல் ஆர் வந்து 506ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் லெவலிங் த ட்ராக் அட் ₹6/மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த ட்ராக்கை வந்து லெவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ட்ராக்கோட ஏரியா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும்னா பெரிய சர்க்கிள்லேருந்து ஸ்மால் சர்க்கிளை மைனஸ் பண்ணணும். அப்போ அந்த ஏரியா கிடச்சிரும். சரியா? πr² - r². ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆர் தேவை. ஸோ இந்த இதில் ஸ்மால் ஆர் என்னன்னு பார்த்தா நமக்கு வந்து 440 × 7 டிவைடட் பை 44. பைக்கு பதிலாக 22/7 போட்டால் நமக்கு வரும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 17 தெரிஞ்சிருச்சு. கேபிட்டல் ஆர் வேணும்னா 2 × 22/7 இன்ட்டு கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 506. சரியா? ஸோ 506னா இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 2 டைம்ஸ் 26 டைம்ஸ் போகும். இது வந்து ஒரு 13 டைம்ஸா? சாரி 26 இல்லை, 23. 22 டேபிளில் அடித்தோம்னா 23. அப்போ இந்த 2 இருக்கும். இப்போ கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு 23 × 7/2ன்னு வரும். ஓகேவா? ஓகே, கேபிட்டல் ஆரோட வேல்யூ வந்து 23 × 7. 23 × 7 எவ்வளவு? 2 7s are 14, 16, 161/2. இப்போ கேபிட்டல் ஆர் வந்து 161/2. ஸோ இதில் பையை கேன்சல் எடுத்தோம்னா r² - r²ன்னு வரும். ஸோ π இன்ட்டு r + r இன்ட்டு r - rன்னு போடலாமா? ஓகே, நான் மேலே எழுதுகிறேன். ஸோ π இன்ட்டு r + r என்னன்னு பார்த்தா எனக்கு வந்து 161 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஒரு 70 இன்ட்டு 161/2 மைனஸ் ஒரு 70.
இது ஆக்சுவலாக இந்த ஏரியா தான் கிடைக்கும் 1 மீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு ₹6 பண்ணணும் சரியா. ஏன்னா 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 6 ரூபான்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதுவும் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம். பை இன்ட்டு 161 ப்ளஸ் ஒரு 140 301/2 இன்ட்டு 161 மைனஸ் ஒரு 140 21/2 இன்ட்டு ஒரு 6 சரியா. பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். ஸோ 22/7 போட்டோம்னா இந்த 7ம் 21ம் கட் ஆகும், 3ல் போகும். அதுக்கப்புறம் இந்த 2வையும் இந்த 22வையும் அடித்தோம்னா 11, இந்த 2வையும் இந்த 6ஐயும் அடித்தோம்னா 3. ஸோ மொத்தத்தில் எனக்கு வந்து 11 × 301 × 9 வருது சரியா. இதுதான் எனக்கு ஆன்சரு. ஸோ யூனிட் டிஜிட் செக் பண்ணி பாருங்கள். 1 × 1 × 9 9ல் முடியணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, ஃபஸ்ட் ஆப்ஷன் 9ல் முடிகிற ஒரே ஒரு ஆப்ஷன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A can complete a certain piece of work in 40 days. B is 25% more efficient than A and C is 28% more efficient than B. They work together for 5 days. The remaining work will be completed by B alone. ஆக்சுவலாக இந்த ஷிஃப்ட்டு கொஞ்சம் கால்குலேட்டிவாகவே இருக்குது சரியா. ரொம்ப ஒரு கஷ்டமான ஷிஃப்ட்டு தான், டைமிங் ரொம்ப பத்தாது. A can complete a piece of work in 40 days. B is 25% more efficient than A. ஸோ ஏக்கும் பிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ பார்த்தோம்னா பி இஸ் 25% மோர் எஃபிஷியன்ட். ஸோ இவன் 100 ஒர்க் பண்ணோம்னா இவன் 125 ஒர்க் பண்ணுவான் கொடுத்த டைமில். அண்ட் சி இஸ் 28% மோர் எஃபிஷியன்ட் தேன் பி. ஸோ பியை விட சி வந்து இவன் சப்போஸ் 100 இருந்தோம்னா இவன் 128 இருக்கான் சரியா. அவ்வளோதான். ஸோ இப்போ ரேஷியோ கம்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து 4:5 ரேஷியோவில் இருக்கா. இப்போ இது என்னவா இருக்குது 25:32 ரேஷியோவில் இருக்குது. இப்போ எனக்கு ஏபிசியோட எஃபிஷியன்சி ரேஷியோ வேணும். ஸோ நான் பிஏ ஈக்குவேட் பண்ணோம்னா 20, 25, 32ன்னு வரும் சரியா. ஏன்னா இங்கே இன்ட்டு 5 பண்ணிடுவோம், இங்கேயும் இன்ட்டு 5 பண்ணிடுவோம். ஸோ எஃபிஷியன்சி ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏக்கும் பிக்கும் சிக்கும் எஃபிஷியன்சி ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. 20, 25, 32ன்னு சொல்லிட்டு இப்போ ஏ வந்து 20 அப்படின்னா ஏ கேன் கம்ப்ளீட் அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 days. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன இருக்குன்னு பார்த்தா 20 × 40 = 800 வரும் சரியா. 800 தான் டோட்டல் ஒர்க்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஒர்க் டுகெதர் ஃபார் 5 days. 3 பேரும் சேர்ந்து 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ 3 பேரோட எஃபிஷியன்சியை ஆட் பண்ணுவோம். 20 + 25 + 32. இவங்க 3 பேரும் சேர்ந்து 5 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 45, ஒரு 75, 77 × 5 77 × 5 பார்த்தோன்னா 77 × 5 5 7s are 35, 3 5 7s are 35, 385. ஸோ 385 மைனஸ் பண்ணிடலாம். 5 1 7ல் 3 போச்சுன்னா 4. ஸோ ரிமைனிங் வந்து 415 ஒர்க் இருக்குது. இந்த 415 ஒர்க்கை யார் பண்ணுறான்னு பார்த்தா தென் ரிமைனிங் ஒர்க் வில் பி கம்ப்ளீட் பை பி அலோன். அப்போ பின்னா அவனோட எஃபிஷியன்சி 25. ஸோ இதை மட்டும் செக் பண்ணாலே போதும். ஓகே, அவ்வளோதான். 16 × 25 வந்து எனக்கு 400 வருமா. ரைட்டு, ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வரப்போகுது. ஓகேவா. 415 25 டிவைட் பண்ணுங்கள். ஒரு 1 டைம்ஸ் போகும் 25. ரிமைனிங் என்ன இருக்குது 16 இருக்குது. 165. அப்போ 16 × 25 150 வரும். ஸோ 16ல் வருது. ரிமைனிங் வந்து 15/25. ரிமைண்டர் வந்து 15/25 3/5 வரும். ஸோ 16 3/5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, Anu fixes the selling price of an article at 25% above its cost of production. Fixes the selling price. If the cost of production goes up by 20% and she raises the selling price by 10%, then her percentage profit. ஓகே, அப்போனா 100 ரூபாய்க்கு வாங்கி 125 ரூபாய்க்கு விற்கிறதா தான் ஃபஸ்ட்டு பிளானு. இஃப் த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கோஸ் அப் பை 20%, அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 20% அதிகமாகிடுச்சு. ஷீ ரைசஸ் த செல்லிங் ப்ரைஸ் பை 10%. 10% செல்லிங் ப்ரைஸ் ஏற்கனவே 125 ரூபா விற்றுட்ருக்கா. இப்போ இதில் 10% ரைஸ் பண்ணுறா அப்படின்னா 12.5 இன்க்ரீஸ் பண்ணுறா. அப்போ 137.5 ஆயிடுச்சு இப்போ செல்லிங் ப்ரைஸு சரியா. ஸோ இந்த 125ல் தான் 10% இன்க்ரீஸ் பண்ணணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே,
ஸோ 137.5 ஆகிடுச்சு. அப்போ 120 ரூபாய்க்கு வாங்கி 137.5க்கு விற்கிறாங்க. ஸோ எவ்வளோ லாபம்னு பாருங்கள். 17.5 டிவைடட் பை 120 இன்ட்டு 100 பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா 5/6. ஸோ 5/6னால் 6 டேபிளில் போகுமா அது? ஸோ 17.5 175 இன்ட்டு 5 பண்ணோன்னா 5 5 சார் 25, 2 5 7 சார் 35, 37, 3 1 5 5 8. ஸோ 87.5 டிவைடட் பை 6. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 1 ஒரு 27னா 14 வருது. இப்போ 14ல் ஆரம்பித்தாலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, 14.6 அப்படியே முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ABC is an equilateral triangle. ABC is an equilateral triangle சொல்லிட்டாங்க. AD perpendicular BC where D is a lies on BC. AD equal to 4√3. அப்போ பெர்பெண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஹைட்டு தானே 4√3. ஹைட் ஆஃப் த ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் ஃபார்மானது √3/2A. A வந்து சைட் ஆஃப் த ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள். அப்போ 4√3 is equal to √3/2A. ஸோ ஏயோட வேல்யூ வந்து 8ன்னு கிடச்சிரும். ஏயோட வேல்யூ 8. வாட் இஸ் த பெரிமீட்டர் கேட்குறாங்க. அப்போ 8 8 8னா 24. சரியா? அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் இஸ் 3 times the 5th நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர்னால் நம்ம A + B + C + Dன்னு எடுத்துக்கிடுவோம். மொத்தம் 5 நம்பர். ஸோ ஆவரேஜ் ஆஃப் த ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 times the 5th நம்பர். 3 times the 5th நம்பர்னால் 3 times the E அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த 5 நம்பர் வந்து ABCDEன்னு எடுத்துக்கலாம். அப்போ எனக்கு வந்து A + B + C + D is equal to 12E. சரியா? if the average of all the 5 numbers is 85.8, அப்போ என்ன அர்த்தம்? A + B + C + D + E divided by 5 is equal to 85.8ன்னு அர்த்தமா? அப்போனா A + B + C + D + E is equal to 5 into 85.8. ஸோ 85.8 5 times பண்ணோன்னா 4 5 8 are 40, 5 5 are 25, 192. ஸோ 429 வரும். 429.8 இருக்குல்ல, 0 கேன்சல் ஆயிரும். இதில் A + B + C + Dயோட வேல்யூ என்ன தெரியும் நமக்கு? 12Eன்னு தெரியும் இல்லையா? இப்போ இதுக்கு பதிலாக 12E + E சப்ஸ்டிட் பண்ணோம்னா 13E is equal to 429. அவங்க கேட்குறது என்னது? 5th நம்பர் தான் கேட்குறாங்க. ஸோ E equal to 429/13. ஓகே, ஸோ ஆன்சர் என்னது? 13 into 3 பண்ணால் தான் 9ல் முடியும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 3ல் முடியுது. ஸோ 33. 13 into 3. ஓகேவா? ஸோ 5th நம்பர் வந்து எனக்கு 33. நெக்ஸ்ட்டு 2 bottles of the same capacity are 35% and 33 1/3% full of orange juice. ஓகே, ஒரு பாட்டில் இருக்குது. இதில் வந்து 35% வந்து ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. இன்னொரு பாட்டிலில் வந்து 33 1/3% வந்து ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. அப்படின்னா அர்த்தம் மொத்தம் 3 பார்ட் இருக்குன்னா அதில் ஒரு பார்ட் ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ 33 1/3%னே வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆரஞ்ச் ஜூஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க? தே ஆர் ஃபில்ட் அப் கம்ப்ளீட்லி வித் ஆப்பிள் ஜூஸு. அப்போ ஆப்பிள் ஜூஸை வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் த கண்டென்ட்ஸ் ஆஃப் போத் பாட்டில்ஸ் ஆர் எம்ப்டிட் இன்டு அனதர் வெசல். த பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்பிள் ஜூஸ் இன் த மிக்சர் இஸ். ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் வந்து இதில் 65% ஆப்பிள் ஜூஸை வைக்கிறாங்க. இதில் 66 2/3% ஆப்பிள் ஜூஸ் வைக்கிறாங்க. ஓகேவா? இது நம்ம வந்து ரேஷியோவில் மாற்றணும் அப்படின்னா இது வந்து 7, இது வந்து 13 பார்ட் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு பார்ட் இருக்கும், இது வந்து 2 பார்ட் இருக்கும். ஓகே ஓகே இது வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டோம்னா ஓகே. ஸோ இது 13 பார்ட் ஆரஞ்ச் ஜூஸு, 13 பார்ட்டுங்க பாருங்கள். 7 பார்ட் ஆரஞ்ச் ஜூஸு, 13 பார்ட் ஆப்பிள் ஜூஸ். ஓகே, இதே மாதிரி இங்கே வந்து ஒரு பார்ட் ஆரஞ்ச் ஜூஸு, 2 பார்ட் ஆப்பிள் ஜூஸு. ஓகே, ரிமைனிங் 66 2/3%. இப்போ இதெல்லாம் மொத்தமாக கொண்டு ஒரு இதில் போடுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இது மொத்த லிட்டர் இங்கே 3 லிட்டர் இருக்குது, இங்கே மொத்த லிட்டர் இங்கே வந்து இங்கே 20 லிட்டர் இருக்குது. சரியா? ஸோ அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இது வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 21 லிட்டர் ஆரஞ்சு, 39 லிட்டர் ஆப்பிள் ஜூஸு. இதை வந்து அப்படியே 20ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 20ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே வந்து
20 லிட்டர் ஆரஞ்சு, 40 லிட்டர் வந்து ஆப்பிள். இப்போ வந்து இங்கேயும் 60 லிட்டர் இருக்குது, இங்கேயும் 60 லிட்டர் இருக்குது. அப்போ கால்குலேஷன் நமக்கு ஈஸி. அப்போ மொத்தம் 120 லிட்டர் இருக்குது. இதில் வந்து எத்தனை லிட்டர் ஆப்பிள் ஜூஸ்னு பாருங்கள். இங்கே ஒரு 39, இங்கே ஒரு 40, ஸோ 79 லிட்டர் இருக்குது. சரியா? எனக்கு ரேஷியோ எப்படின்னாலும் மாறப்போகிறதில்ல. 7:13 இங்கேயும் 1:2 தான் இருக்க போகுது. ஸோ இன்ட்டு 100 பண்ணால் பர்சன்டேஜ் கிடச்சிரும், ஆப்பிள் ஜூஸோட பர்சன்டேஜ். ஸோ 5/6, 79 இன்ட்டு 5/6. சரியா? 79 இன்ட்டு 5 எவ்வளவு? 5 9s are 45, 4 7 5s are 35, 39. ஸோ 395/6. ஸோ 390ங்கிறது 65 டைம்ஸ் 5/6 இல்லையா? ஆப்ஷன் 3. ஓகே, நெக்ஸ்ட். x square plus 3x plus 1 equal to 0. What is the value of x power 6 plus 1/x power 6? ஸோ எக்ஸால் டிவைட் பண்ணோம்னா x plus 3 equal to 0ன்னு வரும். ஸோ x plus 1/xோட வேல்யூ வந்து எனக்கு -3. ஓகேவா? அப்போனா இதை க்யூப் பண்ணோம்னா எனக்கு என்ன வரும்? x³ plus 1/x க்யூபோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தோம்னா -3³ -3 இன்ட்டு -3 இல்லையா? x plus 1/xோட வேல்யூ வந்து k அப்படின்னா x³ plus 1/x க்யூபோட வேல்யூ என்னது? k³ - 3k. ஓகே, ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். அப்போ என்ன ஆகும்? -27 + 9 ஈக்குவல் டு -18ன்னு கிடைக்கும். x³ plus 1/x க்யூபோட வேல்யூ வந்து -18. ஸோ இதே இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா x³ plus 1/x க்யூபை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இங்கே வருது 18 ஸ்கொயர் கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த சைடு x power 6 plus 1/x power 6 plus 2 equal to 324ன்னு கிடைக்கும். 2 அந்த சைடு போச்சுன்னா 322. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, when 200 is divided by a positive integer x, the remainder is 8. How many values of x are there? இந்த சம்மை வந்து நான் நம்பர் சிஸ்டமில் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ நம்பர் சிஸ்டமில் சால்வ் பண்ணியிருக்கேன், டீட்டெயிலாகவே சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகே, நம்பர் சிஸ்டம் பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஓகே, இருந்தாலும் இப்போ நான் வந்து ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். இப்போ ஒரு நம்பரை வந்து 200 is divided by a positive integer x, the remainder is 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி தானே? அப்போ அந்த 200லேருந்து 8ஐ கழிச்சிட்டோம்னா 192 வரும். இந்த 192ங்கிற நம்பர் வந்து அந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எக்ஸால் கண்டிப்பாக டிவைட் ஆக போகுது, ஃபுல்லாக டிவைட் ஆக போகுது. ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்ம 192ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா? 192ஓட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா 64 × 3 வருமா? 64 × 3னா இது வந்து அப்போ 2 to the power 6 × 3. ஓகே, ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டேன். ஸோ ஃபேக்டர்ஸ் பார்க்காதவங்க என்னோடய வீடியோஸை பாருங்கள் நம்பர் சிஸ்டமில். ஓகே, ஸோ 3 to the power 1. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தா 6 + 1 × 1 + 1. ஸோ 7 × 2 மொத்தம் 14 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 14 ஃபேக்டர்ஸ்னால் என்ன அர்த்தம்? 192ங்கிற நம்பர் வந்து 14 நம்பர்ஸால் டிவைட் ஆகும். சரியா? அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 1ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும், 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆல் டிவைட் ஆகும், 5ஆல் ஆகாது, 6ஆல் ஆகுமா? 6ஆல் ஆகும், 6ஆல் ஆகும். அடுத்து 7ஆல் ஆகுமான்னு பார்த்தா 7ஆல் ஆகாது, 8ஆல் ஆகும். சரியா? இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறமும் நிறைய நம்பர்ஸால் அது ஆகும். சரியா? மொத்தம் 14 நம்பரால் டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம பேசிட்டோம். இதை மட்டும் நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது 192ங்கிற நம்பரை 8ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா டிவைட் ஆகும், உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 0 வரும். அதே மாதிரி when 200 is divided by a positive integer x அப்படின்னு சொல்கிறாங்க. 200 8ஆல் டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். சரியா? டிவைட் ஆகும். ஆனால் நமக்கு ரிமைண்டர் 8 வரணும். சரியா? ரிமைண்டர் வந்து 8 வரணும். பட் 192ஓட ஃபேக்டர்ஸ் மொத்தம் 14 இருக்குது. அதில் வந்து இந்த 6 நம்பரை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த வாட் ஆர் த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போனா இந்த 6 நம்பரை ஏன் எடுக்க முடியாது அப்படின்னா, இந்த நம்பரால் அந்த 200 டிவைட் பண்ணால் எய்தர் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும், அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 8 வராது. சரியா? ஸோ அப்படி தான் இருக்கும். அதனால தான் இந்த 6 நம்பர் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ மொத்தம் 14 நம்பரால் இது டிவைட் ஆகும். அதில் இந்த 6 நம்பரை கன்சிடர் பண்ணலன்னா ரிமைனிங் இருக்கிற 8 நம்பர். ஸோ ரிமைனிங் இருக்கிற 8 நம்பர் வந்து பாசிபிள் ஹவு மெனி வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் தேர் கேட்குறாங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு அடுத்த நம்பர் வந்து நம்ம 9 செக் பண்ணலாம். 9 வந்து டிவைட் ஆகாது, 10 டிவைட் ஆகாது, 11 டிவைட் ஆகாது, 12 வந்து 192 வந்து 12ஆல் டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த ஃபேக்டர்ஸ் வந்து 12.
இப்போ நீங்கள் 200 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 8 கிடைக்கும். சரியா, ரிமைண்டர் வந்து 8 கிடைக்கும். அதுதான் சொல்ல வரோம். அப்போ 12க்கு அப்புறம் இருக்கிற எந்த நம்பரை நீங்கள் போட்டு 200 டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 8 கிடைக்கும். சரியா, அதேமாதிரி மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குன்னு பார்த்தா 8 வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ஏன் மொத்தம் 14 ஃபேக்டர்ஸ் ஆஃப் 192, அதில் நம்ம வந்து மொதல் 6 டிஜிட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அந்த ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அது வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸை நம்ம எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ 14 - 6 பார்த்தோம்னா 8 ஃபேக்டர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸோ நெக்ஸ்ட் கொஷின், x⁴ + x². இந்த ஃபார்முலா என்னது? x² + xy + y² இன்ட்டு x² - xy + y² ஈக்குவல் டு எனக்கு வந்து x⁴ + x² y² + y⁴ கிடைக்கும். சரியா, ஸோ இதோட வேல்யூ 7 கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இதோட வேல்யூ வந்து 21 கொடுத்துட்டாங்க. அப்போ எனக்கு x² - xy + y² வேல்யூ வந்து எனக்கு 3ன்னு தெரிஞ்சு போச்சு. x² + xy + y² வேல்யூ வந்து 7ன்னு தெரியும். ஸோ இதை சால்வ் பண்ணால் எனக்கு 2 டைம்ஸ் ஆஃப் x² + y² வேல்யூ வந்து 10. இப்போ x² + y² வேல்யூ வந்து 5ன்னு தெரிஞ்சு போச்சு. சப்போஸ் இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2xy = 4ன்னு கிடைக்கும். xyயோட வேல்யூ வந்து 2ன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ எனக்கு x² + y²ன்னு தெரியும், xyன்னு தெரியும். கொஷின் பாருங்கள், 1/x² + 1/y² கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து x² + y² டிவைடட் பை x² y². ஓகே, ஸோ x² y² வேல்யூ 5, x² y² வேல்யூ வந்து 2² 4. ஸோ 5/4 தான் வந்து ஆன்சர். ஓகே ஓகே, டெஃபினெட்லி இந்த ஷிஃப்ட் வந்து உண்மையிலே ஒரு கஷ்டமான ஷிஃப்ட்டு தான். ஓகேவா? ஓகே, பட் நார்மலைசேஷன் ஃபேக்டர்ஸ் இருந்ததுனால இதை எழுதினவங்களுக்கு வந்து கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருந்துக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து ஓரளவு டஃப் கொடுத்து இதை எழுதியிருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 கொஷினாவது நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ வேறு ஷிஃப்ட்டு நம்ம பார்க்கலாம், அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ.